வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் இந்திய அரசினுடைய மின்ட், அதாவது பணம் அச்சடிக்கும் நிறுவனத்திலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வெளியாக இருக்குது. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்புகளுக்கு பிஇ, டிப்ளமோ, எனி டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் உங்களுடைய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்திய அரசினுடைய கவர்மெண்ட் மின்ட், அதாவது பணம் அச்சடிக்கும் நிறுவனம், இது வந்து மும்பையில் இருக்குது, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு தான் இப்போ வேலை வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பதவின்றதை பார்க்கலாம். சூப்பர்வைசர் இந்த பதவியில் வந்து ASSAY அப்படின்ற ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுபோக TO மெக்கானிக்கல், TO எலக்ட்ரிக்கல், TO மெட்ரலஜி. ஸோ இந்த 4 விதமான பதவிகள் எல்லாமே சூப்பர்வைசர் கேட்டகரியில் வருது. வயது 18லேருந்து 30 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில் என்ன வேகன்சி, அதற்கான அந்த கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து என்கிரேவர், ஸ்கல்ப்சர், மெட்டல் ஒர்க்கு, ஒரு வேகன்சி 18லேருந்து 28 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, இதுவும் 18லேருந்து 28 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம், 3 வேகன்சி. அடுத்து ஜூனியர் புல்லியன் அசிஸ்டண்ட், ஸோ இதில் வந்து 3 வேகன்சி. ஓகே, இதில் வயது வந்து 18லேருந்து 28 வயது வரைக்கும். ஸோ ஜூனியர் ஹிந்தி டைப்பிஸ்ட்டு, ஸோ இதுக்கும் 18லேருந்து 28 வயது வரைக்கும். அடுத்து லெபார்ட்டரி அசிஸ்டண்ட், 18லேருந்து 28 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டர், ஸோ இதுக்கும் 18லேருந்து 25 வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். ஜூனியர் டெக்னீஷியன் அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட்டு, 18லேருந்து 25 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஜூனியர் டெக்னீஷியன் டர்னர், 18லேருந்து 25 வயது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்த பதவிகள் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து 25 வயது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன் கார்பென்ட்ரி, ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன், ஜூனியர் டெக்னீஷியன் கோல்டு ஸ்மித், ஜூனியர் டெக்னீஷியன் மெல்டர். ஸோ இந்த எல்லா பதவிகளுக்குமே 18லேருந்து 25 வயது. ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு 94 வேகன்சி கொடுத்துருக்காங்க எல்லா பதவிகளுக்கும் சேர்த்து. ஸோ இந்த 94 பதவியில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் ஐடென்டிஃபைட் சூட்டபிள் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, PWBD. ஸோ உடல் திறன் சவால் கொண்டவங்களுக்கு எந்தெந்த பதவிகள்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு, என்ன விதமான உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து PWBD கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் திறன் சவால் எந்த பதவிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குன்றதை பார்த்துங்க. ஓகே, இதில் கல்வி தகுதி சூப்பர்வைசர் அசே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் யூனிவர்சிட்டி, அல்லது BE, BTech, BSc கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து சூப்பர்வைசர் TO மெக்கானிக்கல், இவங்களும் ஃபுல் டைம் டிப்ளமோ பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸு, அல்லது BE, BTech, BSc. சூப்பர்வைசர் TO எலக்ட்ரிக்கல், இதுக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் டிப்ளமோ கல்வி தகுதி, அல்லது BE, BTech, BSc பண்ணவங்களும் விண்ணப்பிக்கலாம். சூப்பர்வைசர் TO மெட்ராலஜி, இந்த பதவிக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். கூடுதல் தகுதியாக வந்து BE, BTech, BSc பண்ணவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், கம்ப்யூட்டர் நாலேஜ் வித் டைப்பிங் ஸ்பீடு. ஸோ வந்து கிராஜுவேட் பண்ணியிருக்கோம், எனி டிகிரி பண்ணி தான் விண்ணப்பிக்க முடியும். ப்ளஸ் டைப்பிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஹிந்தி டைப்பிஸ்ட்டு, இவங்க கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், கம்ப்யூட்டர் நாலேஜ் வித் டைப்பிங் ஸ்பீடு ஆன் கம்ப்யூட்டர் ஹிந்தி 30 words per minute. ஸோ வந்து எனி டிகிரி பண்ணி ஹிந்தியில் டைப்பிங் பண்ண தெரிஞ்சவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து என்கிரேவர், ஸ்கல்ப்சர், மெட்டல் ஒர்க்ஸு, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸு ஸ்கல்ப்சர் வித் அட்லீஸ்ட் 55 மார்க்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸு மெட்டல் ஒர்க்ஸு வித் அட்லீஸ்ட் 55 மார்க்ஸ். ஓகே, ஓகே, இந்த பதவிக்கு வந்து கல்வி தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து ஜூனியர் புல்லியன் அசிஸ்டண்ட், கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் வித் டைப்பிங் ஸ்பீட் ஆன் கம்ப்யூட்டர் இன் இங்கிலீஷ் 40 words per minute, ஹிந்தி 30 words per minute. ஓகே, அடுத்து வந்து லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டு, பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், BSc with chemistry as a major subject during
கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அட்லீஸ்ட் 55 மார்க்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் 55% மதிப்பெண்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டர், இவங்க ஃபுல் டைம் ஐடிஐ சர்டிஃபிகேட். ஓகே, இந்த ஃபிட்டரில் வந்து ஐடிஐ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் டெக்னீஷியன் அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட்டு, ஃபுல் டைம் ஐடிஐ சர்டிஃபிகேட்டு கெமிக்கல் பிளான்ட்டில் பண்ணியிருக்கோம். ஜூனியர் டெக்னீஷியன் டர்னர், ஃபுல் டைம் ஐடிஐ டர்னர் ட்ரேடில் பண்ணியிருக்கணும். ஜூனியர் டெக்னீஷியன் கார்பென்ட்ரி, ஃபுல் டைம் ஐடிஐ கார்பென்ட்ரி ட்ரேட். ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன், ஃபுல் டைம் ஐடிஐ எலக்ட்ரீஷியன் ட்ரேட். ஜூனியர் டெக்னீஷியன் கோல்டு ஸ்மித், 2 years full time ITI certificate in goldsmith trade along with 1 year NAC certificate from NCVT SCVT, or 2 years full time ITI in fitter trade along with 1 year NAC certificate from NCVT SCVT. ஸோ இதுதான் இந்த பதவிக்கான கல்வி தகுதி. அடுத்து ஜூனியர் டெக்னீஷியன் மெல்டர், ஃபுல் டைம் ஐடிஐ சர்டிஃபிகேட் ஓகே இன் ஃபவுண்ட்ரி ட்ரேட். ஓகே, இந்த மொத்தம் 16 விதமான பதவிகள். ஸோ அதுக்கான தனித்தனியான கல்வி தகுதி என்னன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்க முன்னால் அந்த கல்வி தகுதி என்னன்ற உங்களுடைய கல்வி தகுதி எதுக்கு பொருத்தமானதாக இருக்கா அப்படின்றத சரி பார்த்துங்க. Applicants are advised to apply for the post most suitable to your qualification and experience. ஸோ உங்களுக்கு எந்த கல்வி தகுதி பொருத்தமானதாக இருக்கோ அந்த பதவிக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நோட் ஃபார் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதற்கான தகுதி என்ன அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பொருத்தமாக இருந்தால் அப்படின்றத பார்த்துருங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ நீங்கள் இதுக்கு ஓப்பனிங் வெப்சைட் லிங்க் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து 28 மார்ச் 2026 ஓப்பன் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் டேட்டு 27 மார்ச் 2026 அன்றைக்கு 14:59 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணலாம். க்ளோசிங் டேட் ஆஃப் வெப்சைட் லிங்க் 27 ஏப்ரல் 2026 14:59. டவுன்லோட் ஆஃப் அட்மிட் கார்டு டு பி நோட்டிஃபைட் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். கான்டாக்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி மே ஜூன் 2026 இருக்கும். கண்டக்ட் ஆஃப் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு அதுவும் ஜூன் ஜூலை 2026 இருக்கும். டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டு ஜூலை ஆகஸ்ட் 2026. ஸோ இந்த தேதிகள் வந்து உங்களுக்கு இது பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்புக்கு நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்டேட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ இந்த வயது வரம்பு தான் அவங்க 18, 30, 18, 25 கொடுத்துருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் வயது வரம்பு தளர்வு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைபு 5 வருட வயது வரம்பு தளர்வு. ஓபிசி என்சிஎல் அவங்களுக்கு 3 வருடம். பிடபிள்யூபிடியில் வந்தீங்க அப்படின்னா 10 வருடம், அதாவது அண்டர்சர்டு இடபிள்யூஎஸ்க்கு 10 வருட வயது வரம்பு தளர்வு, எஸ்சி எஸ்டிக்கு 15 வருட வயது வரம்பு தளர்வு, ஓபிசிக்கு 13 வருட வயது வரம்பு தளர்வு. ஸோ இது போக டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் மற்றும் எக்ஸர்விஸ்மேனுக்கும் வயது வரம்பு தளர்வு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களோட வயது வரம்பு தளர்வு என்னன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள் ஆஃப் ₹1000 இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி ஃபார் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு அண்டர்சர்வ்ட் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகரி. ஸோ ஓபிசி இடபிள்யூஎஸ் அண்டர்சர்வ்ட் வந்து ₹1000 வந்து நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஆர் எக்ஸம்ப்டட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ. ஹவவர் த கேண்டிடேட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி ஆர் ரெக்வயர்ட் டு பே நான் ரீஃபண்டபிள் ஃபீ ஆஃப் ₹200 டுவர்ட்ஸ் சர்வீஸ் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த ₹1000 வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இவங்களுக்கு வந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ் தான் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இவங்க வந்து ₹200 வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், நான் ரீஃபண்டபிள். ஓகே, செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு CBT 1 CBT 2 அது மாதிரி இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ட்ரேடு அதில் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது தொடர்பான பாடத்திட்டம் ப்ளஸ் வந்து ஜென்ரல் அரித்மெட்டிக் லாஜிக்கல் ரீசனிங் இந்த 3 கேள்விகளையும் அடிப்படையாக வச்சு வெவ்வேறு விதமான இந்த தேர்வு முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கேற்ற தேர்வு முறையானது இருக்கும். ஸோ ஒவ்வொரு பதவிக்கு வந்து ஒவ்வொரு விதமான கல்வி தேதி இருக்கிறனால வெவ்வேறான பாடத்திட்டங்கள்லேருந்து உங்களுக்கு இந்த தேர்வு முறையானது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிடி அடிப்படையில் இந்த தேர்வானது நடைபெறும். The final merit list will be drawn by the marks obtained in the online examination. The minimum qualifying marks, cut-off marks required to consider on order for merit for different categories under below. ஸோ வந்து உங்களுக்கு பல்வேறு விதமான தேர்வு முறைகள் இருக்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான அந்த கட் ஆஃப் மார்க் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில்
அந்த ஆன்லைன் டெஸ்ட் அடிப்படையில் தான் இந்த மெரிட் லிஸ்ட்டானது தயாராகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. How to apply? Important points to be notified before registration. Applicants are required to follow the detailed procedure guidelines as indicated below. So upload recent clearly recognized passport size photo. Candidates are advised not to change their appearance until the admission process is completed. Okay. ஸோ வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ என்ன மாதிரி கேபி சைஸில் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சரு, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்டு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு நெட் சென்டர் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். சொந்தமாக அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இ-சேவை மையங்கள் மூலமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு சேஃபான முறையில் எந்த விதமான தவறுகளுக்கும் இடம் கொடுக்காம நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த மின்ட் அதாவது அரசினுடைய பணம் அச்சடிக்கும் துறையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விண்ணப்பி விரும்புகிறவங்க முழுமையாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். குறிப்பாக வந்துட்டு ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, இன்ஜினியரிங் டிகிரி மற்றும் எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த கல்வி தேதி உள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றினா உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.